எப்போங்க பாரு. பார்க்க மாட்டேன். ஏ ட்ரெஸ் இல்லாம இருந்ததா பாப்பியா? நீ பாட்டு பாத்துட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டே. தெரியாம பாத்துட்டேன். ஆனா நீ பார்த்தத நான் பாத்துட்டேனே. இப்போ என்ன பண்ணனும்? சிம்பிள். நீ லவ் பண்ணனும். அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ விளக்கம் கேட்ட? அது இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. என்ன? நீ குளிக்கும் போது நான் பாக்கணும். என்ன விளையாடுறியா? இல்ல சீரியஸா சொல்றேன். நீ குளிக்கும் போது சொல்லி அனுப்பு. யாருக்கு தெரியாம சைலண்டா வந்து பாத்துட்டு போயிடுறேன். ஓகே? சச்சா. இந்தாங்க மிஸ்டர் கணேசன். இது உங்களோட கூல் ட்ரிங்க். என்ஜாய். ஏய் ஆமா நீ என்ன பண்றீங்க? கணேசன் பிரதர் இது உங்களுக்கு. கேக்குறல்ல பதில சொல்லு. நலைப்பா. அம்மா ஐயோ. டேய் என்ன நடக்குது? இவனை கேளுங்க. தம்பி யாரு? சார் கேக்குறாருல சொல்லுங்க. சொல்றேன் இரு. நம்ம கைப்புள்ள அவனுக்கு இவன் தூரத்து சொந்தக்காரன். வேலை செய்யும் போது கூட ஒத்தாச்சியா இருக்கட்டுமே கூட்டு வந்திருக்கான். என்ன விளையாண்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? அது ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு. நீ எந்த வேலையை சொல்ற? நலப்பா நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கப்பா. ஆனா உன்னா தூக்கிடுறானே. நீ போடா. பாட்டி 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 அன்னைக்கு இந்த புடவைய கொட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப தனியா குட்டி போத்துக்கிறியோ? என்ன பாட்டி தாடியெல்லாம் வச்சிருக்க? இருக்காத பின்ன. சாரி தெரியாம செஞ்சுட்டேன். நில்றி. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்ச பண்ணிட்டு தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் பாத்ரூம்ல பார்த்தப்போ அறியாத பொண்ணு தெரியாம பாத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தி முத்தலாம் கொடுத்துருக்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஓடி போய் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணு. என்னது கல்யாணம் ஆகாம ஃபர்ஸ்ட் நைட்டா? சரி அப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. உன்னையா? நெவர். ஓய் என்ன? அப்ப லவ் பண்ணு. முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி லவ் பண்றது? இப்படிதான். லவ் பண்ண சொன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த லெட்டர் படிச்சிட்டு மூஞ்சே மாறி போயிருக்கும். என்ன எழுதி இருக்க? சஸ்பென்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படி என்னதான் எழுதுறேன்னு சொல்ல. வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும். இந்த லெட்டர் யார் எழுதுனது? கேக்குறல. நான் தான். கன்ஃபார்மா? நான் தான் எழுதினேன். மேட்டர் சொல்லு. டபா நீ நினைக்கிற மாதிரி ஆள நான் கிடையாது. என்கிட்ட விளையாடல வச்சுக்காத. பாரத பண்பாட்டை மெயின்டைன் பண்ணு. ஏய் ஒரு நிமிஷம். என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இத படி. அன்புள்ள சக்திக்கு நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். நீ சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. பயங்கரமான ஆல்ரெடி நீ. சக்தி ராத்திரி எல்லாம் உன்னையே நினைச்சு ஏய் நில்லு. ஏய் நில்லு நில்லு. இந்த லெட்டர் நான் எழுதல. யார் எழுதுனாங்கன்னு சொல்லு. டெல் மீ. எது கத்துற? நான் தான் எழுதுனேன். ஏன் எழுதுன? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் லவ் பண்ணல. எப்போங்க நீ எனக்கு ரூட் விடலன்னா அன்னைக்கு நீ என்ன பாத்ரூம்ல பார்த்த விஷயத்தையோ இல்ல உன் பாட்டி சரி நான் கட்டினப்போ நீ எனக்கு முத்தம் கொடுத்த விஷயத்தையோ கரெக்டா சொன்னியா? சொல்லல. அவ்வளோ ஏன் இந்த லெட்டர் நான் தான் எழுதுனேன்னு இங்க வந்து சொல்றல. ஏன் இது அங்கேயே சொல்லி இருந்திருக்கலாம்ல? சொல்லல. இதுல இருந்து தெரியல யூ லவ் மீ. என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்தோம். நீ திரு முடிச்சிட்டு இருக்கிய. ஒத்துக்கேண்டி. நோ. அடம் பிடிக்கிறாள. ஏண்டி நோ? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏய் சொல்ல முடியாதா? என்கிட்ட தாண்டி சொல்லணும். ஓகே சொல்றேன். இந்த மேரேஜ் யாருக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? நமக்குதான். நமக்கு இல்ல, எனக்கு. நான் தான் கல்யாண பொண்ணு.